இன்னைக்கு ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மனோவோட எபிசோடு 20 தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால மறக்காம அந்த ஐ பட்டனை மட்டும் கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய பேர் இந்த கதையை மறந்துருப்பீங்க. ஆக்சுவலா நானே இந்த கதையை பாதி மறந்துட்டேன். ஸோ இந்த கதை கண்டினியூவா புரியணும்னா லாஸ்டா போட்ட சாப்டரை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா வச்சு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை கண்டினியூவா புரியும். அப்படி இல்ல எங்களெல்லாம் போய் பார்க்க முடியாது, நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் சாப்டரை மட்டும் நான் சின்னதா ஷார்ட்டா சொல்றேன், அதை மட்டும் லைட்டா மைண்ட்ல வச்சுங்க. கதை ஒரு ஃப்ளோவா புரியும். போன சாப்டர்ல என்ன ஆயிருக்குன்னா, ஷாவ்லின்ல இருந்து ஒரு மொட்டமாக்கும் எம்ஐ செட்ல இருந்து ஒரு தாய் கிழவியல்றோம் ஹீரோவோட தம்பி தங்கச்சியை நாங்க டிசைபிளா ஏத்துக்க போறோம்னு வந்திருப்பாங்க. அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பான். அதே சமயத்துல சீஃப் ஸ்டூவோட ஹீரோ கிட்ட வந்து நம்ம கிளான்ல இருந்த முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க நம்ம கிளானோட நெக்ஸ்ட் ஹெட்டா மாறுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளான் ஹெட்டுக்கான செரமனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதோட தான் லாஸ்ட் சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஃபிலிம் வாக்கில் காட்டினா ஹீரோவை பார்க்கறதுக்கு அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சீஃப் ஸ்டூவர்ட் கிட்ட, யோ நான் உன்னை சிம்பிளா தானே பண்ண சொன்னேன், எதுக்கு இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சிருக்க, இதான் உங்க ஊர்ல சிம்பிளா பண்றதா அப்படின்னு அவர் திட்டிட்டே சைட்ல திரும்பி பார்த்தா பாய்சன் எம்பரரும் தூரமா நின்று வணக்கண்டா புள்ள, கிளான் ஹெட்டா மாறினதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. ஹீரோ இப்படி அவரை பார்த்துட்டு இருக்கும் போதே குடுகுடுன்னு ஒருத்தர் முன்னாடி ஓடி வந்து எங்க மாஸ்டர் வா வாழ்த்துக்கள், இல்ல கிளான் ஹெட் வா வாழ்த்துக்கள் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டு இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹீரோ அவனை யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் டேடே நீ அந்த பேக் மேனர் சேர்ந்தவல்ல, உன்னை இந்த இடத்துல பாப்பேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கலடா பேக்கு, ஏதோ வந்ததுக்கு நன்றியே, அப்படி ஓரமா போய் நில்லு அப்படின்ட்டு வந்த மீதி எல்லாருக்குமே ஹீரோ போயிட்டு கிரீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பேக்கும் ஜஸ்ட் டேங்க் கிளான் மட்டும் இல்ல, ஷாவ்லின் டெம்பிள் எம்ஐ செட் எல்லாருமே இந்த ஃபிளேம் வாக் கிளானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நான் மட்டும் இப்ப இந்த ஃபிளேம் வாக் கிளான் கூட எதனா பிரச்சனை பண்ண நான் இருந்த இடமே தெரியாம என்ன அழிச்சிருவாங்க, நல்ல வேலை நான் முன்னாடியே வந்து சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம 3 மர்ச்சன்ட் குரூப்போட ஹெட்டும் ஹீரோ கிளான் ஹெட்டா மாறினதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த ஹீரோவும் நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கே ரொம்ப நன்றின்னும் போதே பெரியதாடியும், பின்ன நாங்க இல்லாம எப்படி, நம்ம ஃபேமிலியில இவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது, அப்படி இருக்கும்போது நாங்க 3 பேரும் அங்க இல்லைன்னா அது தப்பா இருக்காது. ஆனா அதுவும் இல்லாம எங்க 3 மர்ச்சன்ட் குரூப்பும் எப்பவும் போல எங்களால முடிஞ்ச எல்லா வழியிலுமே ஃபிளேம் வாக்லான சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்படியா, ரொம்ப நன்றி, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே சீஃப் ஸ்டூவோட ஹீரோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி எங்க மாஸ்டர் அவங்க நம்ம சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த டி ஷேர்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன், நம்ம அப்படி எதனா கொடுத்தோமா என்ன, சரி இப்ப அதுக்கு என்ன, எங்க மாஸ்டர் நீங்க பேசுறத பார்த்தா இன்னும் அந்த நியூஸ் உங்களுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நம்ம வாங்கி கொடுத்த ஷேர்ஸ் மூலமா இவங்க மேசிவான ப்ராஃபிட்டை பார்த்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இந்த 3 மர்ச்சன்ட் குரூப்பும் முக்கி ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிற காசை அந்த ஷேர்ஸ் மூலமா ஒரு மாசத்துல சம்பாதிச்சிருக்கானுங்க. இவரு இப்படி சொன்னது கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு, என்ன சொல்றேன் அவ்வளவு காசு அப்படின்னு ஹீரோ ஷாக்ல இருக்கும் போதே பெரியதாடியும், நாங்க அவசரமா கிளம்பி வந்ததுனால உங்களுக்கு பெருசா எந்த கிஃப்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஆனா இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இதுதான் அப்படின்னு அவர் தரும்போது ஹீரோ என்னன்னு கேட்டா, இது லெசர் பியூரிஃபைங் பில், இதுல 20 வருஷத்துக்கான இன்னர் எனர்ஜி இருக்கு. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரே ஆனந்தம். அவனும் அட நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, இருந்தாலும் வாங்கி வந்துட்டீங்க, அது வேஸ்டா தானே போவோம், அதனால அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் தூக்கி அதை பாக்கெட்ல சொருவிக்கிறான். அதே நேரத்துல சீஃப் ஜாங்கோ சரி எல்லாரும் பேசுறது போதும், வர வேண்டிய முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்துட்டதுனால நான் இப்ப அபிஷியலா இந்த ஃபிளேம் வாக்லானோட 3rd சக்சஷன் செரமோனி ஆரம்பிக்கிறேன். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ இதுக்கு முன்னாடி ஹெட்டா இருந்திருப்பாங்கல்ல அவங்க முன்னாடி போய் நின்னுட்டு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் இந்த ஃபிளேம் வாக்லான இந்த சுச்சுவான்லயே ஒரு கிரேட்டஸ்ட் மார்ஷல் கிளானா மாத்தி காட்டுறேன், அது வரைக்கும் மட்டும் உன்னோட பாடியை நான் பாரோ பண்ணிக்கிறேன் ஹுவா மியூஜின் அப்படின்ட்டு ஹீரோவும் இந்த பாடியோட ஒரிஜினல் ஓனர் கிட்ட ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுக்கிறான். ஹீரோ அப்படி அந்த ப்ராமிஸ் எடுக்கும் போதே இந்த கதையோட ஆத்தரும் பேக்ரவுண்ட்ல ஒரு மேட்டர் சொல்றாரு. ஹுவா மியூஜின் பிறக்கும் போதே எவன்லி மார்ஷல் பாடியோட பிறந்தவன். ஹீரோ கிட்ட என்னதான் எவன்லி மார்ஷல் பாடி இருந்தாலும் நடந்த அந்த சம்பவத்தினால ஹீரோ இந்த கிளானுக்கு ஒரு பிரச்சனையா மட்டும் தான் இருந்தான். ஆனா அந்த ஹெவன் ஒன்னும் ஹீரோவை கைவிட்டுல, அந்த ஹெவன் ஹீரோக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஹீரோ அவனோட மேட்னஸ் ஒரே நைட்ல கியூர் பண்ணிட்டான். அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரை தவிர இங்க இருக்க யாருக்குமே உண்மை என்னன்னு தெரியாது. இப்போ ஹுவா மியூஜினோட உடம்புல இருக்கிறது பல டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி இந்த மொத்த முரிம் வேர்ல்டையுமே கதற விட்ட ஹெவன்லி டீமன் ஜியாங் சியான். ஹவெவர் இதுக்கப்புறம் ஹீரோ எழுத போற இந்த கதை பல 1000 வருஷம் கழிச்சும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் பண்ணப்படும். அது ஹெவன்லி டீமனான ஹீரோக்கே தெரியாது அப்படின்னு ஹீரோக்கு சும்மா பயங்கர கிராண்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கடந்து போயிடுது. ஹீரோவும் 3041 3042 3043 3044 3045
3046 அப்படின்னு சும்மா அவனோட ஸ்குவாட போட்டு கொடூரமா ஸ்விங் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல சீஃப் ஜாங்கோ அவங்க வந்துட்டு கிளான் லீடர்னு அவனே ஹீரோவும் ஸ்விங் பண்ணிட்டு இருந்த ஸ்குவாட தரையில சொருவிட்டு என்ன மேட்டர்னு கேட்டா அவரும் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், கதை உள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஹீரோ வந்து இப்ப இந்த கிளானோட ஹெட்டா மாறிட்டான். அதனால அவங்க எல்லாருமே எட்டுன்னு சொல்லி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. நான் எனக்கு யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு பழகிட்டதுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆனா ஹீரோ வந்து இப்ப இந்த கிளானோட ஹெட்டா மாட்டான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. சீஃப் ஜாங்கோ யங் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்க மவுண்ட் சாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எது மவுண்ட் சாங்கா? நான் எதுக்கு அங்க போனேன்னு கேட்டா அவரும் யங் மாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னா நீங்க அந்த ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட்டை பார்க்க போலியா? எது ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்டா? ஹீரோ இப்படி கேட்கும் போது தான் இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட்னா என்னன்னு சொல்றானுங்க. இந்த ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட் சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட். இந்த பேர் சொல்ற மாதிரி இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன். அதனாலேயே எல்லா ஆர்த்தடாக்ஸ் செட்ல இருக்க டேலண்டான மார்ஷல் ஆர்டிஸ்ட் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இமன்ஸான வெல்த்தும் ஹானரும் கிடைக்கும் அப்படின்னு சீஃப் ஜாங்கோ இது சும்மா பயங்கர பில்டப்பா சொல்லும் போதே ஹீரோ அதை கேட்டு ஓஹோ அப்படியா மேட்ரு, எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொல்ல போனா அதை பாக்குறதுக்கு நான் இங்க ஒரு 4 ஸ்விங் ஆச்சு பண்ணிட்டு இருப்பேன் உருப்படியா. யங் மாஸ்டர் உங்களுக்கு வேணா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க 2 தம்பி தங்கச்சியும் இதை பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சொல்ல போனா அவங்க இதை பாக்குறது மூலியமாவே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சண்டையில அவங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு தான் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லும் போதே ஹீரோவும் இந்த ஆள் சொல்றது கரெக்ட் தான், நம்மளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா இதை பாக்குறது மூலியமா அவங்களால அதுல இருந்து ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும் இந்த ஆள் கிட்ட இப்ப நம்ம போறோம்னு சொன்னா ஓவரா பேசுவான். சோ அதனால டே ஆட்டு தாடி அப்படின்ன உடனே அவனும் தோ வந்துட்டேன் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு அந்த கேரேஜை தூக்கிட்டு வந்துடுறான். அவன் வந்த உடனே ஹீரோவும் அந்த ஷாவ்லின் மொட்டை ஹீரோட தம்பி தங்கச்சி எல்லாம் நீங்க முன்னாடி ஏறுங்கன்னு சொல்லிட்டு சீஃப் ஜாங்கி கிட்ட போயிட்டு கிளான்ல எதனா ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டப்புன்னு லெட்டர் போடுங்க, அண்ணன் பிலிபில்ல கிளம்பி வந்துருவேன். சரி சரி ஓகே யங் மாஸ்டர் எங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது, நீங்க சேஃபா டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட டீமா அவர் அங்கிருந்து வழி அமைச்சு வச்சிருக்காரு. டாடா காட்டின அவரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த இடம் பயங்கரமா போர் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி சம்பந்தமே இல்லாத ஒரு புது பில்டிங்கை காட்டுறானுங்க. அந்த பில்டிங்கோட லீடர் கிட்ட ஒருத்த வந்து அவங்க மவுண்ட் சாங்கு கிளம்பிட்டாங்க. அப்படியா, நம்ம இந்த தடவை ஷாவ்லின் டெம்பிள் எம்ஐ செட்டு மேலேயும் கை வைக்க போறோம். சோ அதனால அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்கக்கூடாது, பிசுறேல இந்த விஷயத்தை முடிக்கணும். கவலையே படாதீங்க மாஸ்டர், இந்த விஷயத்தை எந்த ஒரு பிசுரும் இல்லாம பக்காவா தெளிவா செஞ்சு முடிக்கிறேன். சரி ஓகே, அவனுங்க 2 பேர் அவனுங்க என்ன பண்றானுங்க, அவங்க ஏற்கனவே நம்ம டார்கெட் வர வழியை தான் பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அப்படியா, நல்லது நல்லது, நான் குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னே அந்த லீடர் முன்னாடி பேசிட்டு இருந்தவனும் கிளம்பி போயிடுறான். இந்த லீடரும் இந்த தடவை கண்டிப்பா நீ செத்தடா, இன்னைக்கு யாராலுமே உன்னை காப்பாற்ற முடியாது ஹுவா மியூஜின் அப்படின்ட்டு இவன் இவ்வளவு நேரமா ஹீரோவை போட்டு தலைதான் ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்கான். இவன் யாருன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், அதை லேட்டா தான் சொல்லுவாங்க, ஸ்பாயிலரா இருந்தாலும் நான் இப்பயே சொல்றேன். ஹீரோத்துக்கு முன்னாடி கிரிம்சன் மூன் ஸ்வாட்னு ஒருத்தனை போட்டு தள்ளி இருப்பான்ல, அந்த கிரிம்சன் மூன் ஸ்வாட் செட்டோட லீடர் தான் இந்த பையன். இவன் இப்படி ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கும் போதே கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோட டீமும் காட்டுக்கு நடுவில் போயிட்டு இருக்காங்க. கேரேஜ் உள்ள காட்டினா அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க போறதை நினைச்சு ஹீரோவோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரே சந்தோஷம். அதை பார்த்துட்டு ஹீரோவும் நீங்க 2 பேரும் செம ஜாலியா இருக்கீங்க போலன்னு கேட்டா அவங்களும் ஆமா ஆமான்னொடனே உங்களுக்கு அதை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த எம்ஐ செட்டோட தாய் கேள்வியும் இந்த குழந்தைங்க சிரிப்பை பார்க்கும்போது என் மனசே லேசா இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாம இந்த குழந்தைங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், என்னோட கடைசி காலத்துல நான் அந்த மாதிரி மவுண்ட் சாங்க பார்க்க போறதுக்கு. இவங்க இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் அட இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி அப்படின்ட்டு மொட்டமா அங்க பார்த்து ஆமா உங்க ஷாவ்லின் டெம்பிள் அது அந்த மவுண்ட் சாங்ல தானே இருக்கு. ஆனா அதுவும் இல்லாம மொட்டை நீங்க ரொம்ப நாளா எங்க கூடயே சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க அந்த டெம்பிள்ல இல்லனா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதான்னு கேட்டா மொட்டையும் கேட்க சிரிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண மாங்க் அந்த இடத்துல இல்லாததுனால ஷாவ்லின் டெம்பிள்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது. அண்ட் அதுவும் இல்லாம நான் இப்ப என் வாழ்க்கையோட கடைசி காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவோட தம்பியோ மாஸ்டர் அந்த ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற யாராச்சும் 100 ஸ்டெப் டிவைன் ஃபிஷ் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா இவரும் இந்த உலகத்திலேயே உன்னையோ என்னையோ தவிர வேற யாராலையுமே அந்த 100 ஸ்டெப் டிவைன் ஃபிஷ் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு இவன் இப்படி கேட்கும் போது ஹீரோவோட தங்கச்சியும் அந்த எம்ஐ செட் எழுற பார்த்து மாஸ்டர் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற யாராச்சும் ஸ்னோ ட்ரிஃப்டிங் கிளவுட் பியர்சிங் பாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அந்த மொட்டை மாங்கு மாதிரியே இந்த எழுறோம் இல்லம்மா உன்னையோ என்னையோ தவிர இந்த ஜெனரேஷன்ல வேற யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை யாரும் இன்னும் மாஸ்டர் பண்ணல அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி சொன்னதை கேட்டு ஹீரோட தம்பியும் தங்கச்சிக்கும் பல்ப் ஆயிடுது. அதை யாருன்னா யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம இன்னும் நல்லா தெளிவா பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்திருப்பாங்க, ஆனா பல்ப் ஆகி போயிடுது. இவங்க இப்படி பல்ப் வாங்கின மூமெண்ட்டை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது சடனா ஹீரோக்கு ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. சென்ஸ் ஆன ஹீரோவும் என்னவா இருக்கும்னு
விட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க ஆட்டு தாடி கிட்ட நம்மள பின்தொடர்ந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்னும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அவனுங்க கிட்ட இருந்து கொடூரமான கில்லிங் என்டர்ட்ட என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஹீரோ அப்படி சொல்லும் போதே பின்னாடி வரவங்களை காட்டினா அவனுங்க சும்மா பிலிப்பில்னு ஹீரோ தொத்தின்னு வரானுங்க. அதுல லீடர் மாதிரி இருக்கவனும் பின்னாடி 30 எலைட் வாரியர்ஸ், முன்னாடி அவனுங்க 2 பேரு. அப்படி இருக்கும்போது நீ இன்னைக்கு என்ன முக்குனாலும் உன்னால எங்க கிட்ட இருந்து சுத்தமா தப்பிக்கவே முடியாது. புள்ளிங்களா அவனுங்களை துரத்தி பிடிச்சி உச்சி எடுக்கலாம் வாங்கடா அப்படின்ட்டு 30 பேர் ஹீரோவை குதிரையில துரத்தினுக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி டாப் ஆங்கிள் ஹீரோ போற ரூட்டை காட்டினா ஹீரோவை 30 பேர் பின்னாடி துரத்தின்னு வரானுங்க. முன்னாடி பார்த்தா ஃபயர் ஏரியா வச்சு அந்த வழியை பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹீரோ சாண்ட்விச் மாதிரி நடுவுல மாட்டிட்டு இருக்கான். சரி அந்த நெருப்பு எரியுது, அங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த நெருப்பு முன்னாடி ஒருத்தனும் எதிரில எவனையோ பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஜஸ்ட் இந்த வழியா கடந்து போகணும் தான் நினைச்சேன். இவன் அப்படி கேட்கும் போது எதிரில இருக்கணும், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ ஜஸ்ட் இந்த வழியா போகணும் தான் நினைச்ச. ஆனா நேரம் நல்லா இல்ல, நாங்க என்ன பண்றது, உனக்கு எவ்வளவோ டைம் கிடைச்சது, நீ அப்பெல்லாம் போயிருக்கலாம், நாங்க வர அதே நேரத்துல நீயும் வரணும். அண்ட் அதுவும் இல்லாம உன்னை சாதாரணமா அனுப்புறதுக்கு நாங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க கிடையாது, நாங்க ஃபயர் ஷாடோ ட்வின் எல்டர்ஸ். இப்ப பிரச்சனை என்னன்னா நீ எங்க மூஞ்ச பாத்துட்ட, அதனால உன்னை இப்படி அமிச்சா நீ யார்கிட்ட போய் கொளுத்தி போட்டனா நாங்க என்ன பண்றது. சோ அதனால உன் வாயோட சேர்த்து இன்னைக்கு நாங்க உன் மூச்சையும் நிறுத்த போறோம் அப்படின்ட்டு அவன் கழுத்து பிடிச்சி ஒரே முறுக்குதான். அவ்வளவுதான், அவன் சொல்லி அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஆட்டு தாடியும் முன்னாடி வர கொடூரமான எனர்ஜியை சென்ஸ் பண்ணிட்டு வண்டி அங்கேயே நிறுத்திடுறான். நிறுத்தணும் அந்த நெருப்பு முன்னாடி யாரு இருக்கான்னு பார்த்தா இப்பதான் அந்த 2 எல்டர்ஸ் மூஞ்சியுமே நம்மளுக்கு ரிவீல் பண்றானுங்க. இவனுக்கு பேர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஒருத்தன் பேர் வாய் வெட்டு, இன்னொருத்தன் பேர் கண்ணு வெட்டு, அவ்வளவுதான். இவனுக்கு இப்போ ஒருத்தனை கொடூரமா கொண்டு இருப்பானுங்கல்ல, அந்த பிளட் சென்டை சென்ஸ் பண்ண மொட்டை மாங்கும் MI செட் எல்டருக்கும் உடம்புலாம் ஒத்தர ஆரம்பிச்சுது. மொட்டை மாங்கும் ஹீரோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி கிளானட் ஜாக்கிரதையா இருங்க, எனக்கு திக்கான ரத்த வாசனை வருது அப்படின்னு உடனே ஹீரோவும் ஓஹோ அப்படியா, சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க 4 பேரும் இந்த கேரேஜ் உள்ளே பத்திரமா இருங்க அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த கேரேஜ்ல இருந்து இறங்கிடுறான். ஹீரோ இறங்குறத பார்த்துட்டு கண்ணு வெட்டும், அவனுங்க 4 குதிரை இருக்க கேரேஜ்ல தானே வருவானுங்கன்னு. அப்படின்னா இந்த பையன் ஆமா அவனே தான் அப்படின்னும் போதே ஹீரோவும் டேய் கேட்றா நீங்க தேவையில்லாம எதுக்குடா வழியை மறைச்சுன்னுக்கிறீங்கன்னு கேட்டா வாய் வெட்டும், நீ தான் சுச்சுவானோட இடன் டிராகனா, நான் இடன் டிராகனோ இத்து போன டிராகனோ அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்ல, சரி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், உங்க காஞ்சி போன தீஞ்சு போன மூஞ்சிங்களை பார்த்தா ஓஹோ நீங்க அந்த கிறிஸ்டன் மூன்ஸோட செட்டை சேர்ந்த பூச்சிங்களா. ஹீரோ அப்படி நெக்கலா பேசுறத பார்த்துட்டு வாய் வெட்டும், சந்தேகமே இல்லை இவன் தான் கண்டிப்பா அந்த கிறிஸ்டன் மூன்ஸோட போட்டு தள்ளி இருக்கான். தம்பி நீ நல்லாதான்ப்பா வாய் பேசுற, ஆனா யாருக்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொன்னதையும் கேட்காம மொட்டைமாக்கும் MI செட் எழுறோம் அந்த கேரேஜ்ல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. மொட்டையோ இறங்கும் போதே இவனுங்க 2 பேரையும் பார்த்துட்டு அச்சோ இவனுங்க 2 பேரா, இவனுக்கு பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரையும் பார்த்துட்டு இவரு பதற ஆரம்பிச்சிடுறாரு. இவரு இப்படி பதட்டத்துல இருக்கும் போதே வாய் வெட்டும் அந்த MI செட் எழுற பார்த்துட்டு கடைசியா உன் கேரக்டர் மூஞ்ச பார்த்துட்டேன், எப்படி இருக்க அபிஷ் ஜின் உவா, உனக்கு சுத்தமா தெரியாது, உன்னை பாக்குறதுக்கு நாங்க எத்தனை வருஷம் தவமா கடந்தோம் தெரியுமா, சொல்ல போனா உன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் என் கையெல்லாம் அப்படியே நமந்து இப்பயே உன் தொண்டையை புடிச்சு நெரிச்சு உன்னை சாவடிக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் கொடூரமா சொல்லிட்டு இருந்தா மொட்டை மாங்கோ ஹீரோக்கு மட்டும் கேக்குற மாதிரி கிளானட் இப்ப பேசிட்டு இருக்கவன் சாஸ்திரிய மாஸ்டர் பண்ண ஒருத்தன், நம்ம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படியாச்சும் முக்கி தனறியாச்சும் இவனுங்களை தோக்கடிச்சிடலாம். இவர் சொல்ற இந்த லைன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவனுக்கு 2 பேர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா நம்மளால எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு பின்னாடி காட்டுவாங்க. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வாய் வெட்டும் இவங்க பின்னாடி பார்த்துட்டு பரவாயில்ல புள்ளிங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கானுங்க. வாய் வெட்டு சொன்னதை கேட்ட உடனே மொட்டை மாங்கும் MI செட் எழுறோம் திரும்பி பார்த்தா ஹீரோ பின்னாடி ஒரு 30 பேர் தொத்தின்னு வந்திருப்பானுங்களா, அவனுக்கு தான் கரெக்டா அந்த டைமுக்கு வந்திருக்கானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு பதற ஆரம்பிச்சுது. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருன்னு முடிச்சவங்களும் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட நாங்க எப்படியாச்சும் இதுல இருந்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழியை உருவாக்குறோம், உங்க தம்பி தங்கச்சிங்களை கூட்டின்னு கிளம்பிடுங்க, ஏன்னா இவனுக்கு மத்தியில இந்த கேரேஜ் தூக்கிட்டு கிளம்புறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இவங்க இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஜஸ்ட் 30 நிமிஷம் தாக்கு பிடிங்க. இது 30 நிமிஷமா, சரி நாங்க ட்ரை பண்றோம், எங்களுக்கும் வேற வழி இல்ல, நீங்க ஜஸ்ட் 30 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், அதுக்குள்ள பின்னாடி இருக்க அந்த 30 நாதாரிங்களையும் நான் செதிலா வெட்டு வந்து இவனுங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். ஹீரோ அப்படி சொல்றதை கேட்ட உடனே MI செட் எழுருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் கிளானட் நீங்க சொல்றது உண்மையாலே பாசிபிளா அப்படின்னு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு வாய் வெட்டோம் மறுபடியும் தப்பிச்சு போறதுக்கு பிளான் போடுறானுங்க போல, என்னடா இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமா பிளான் போடுறதுக்கு அப்படின்னு
அப்படின்னும் போதே கண்ணு வெட்டும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால என்ன முக்குனாலும் இன்னைக்கு உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போவே முடியாது. இவன் இப்படி சொல்லும் போதே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், 2 பெருசுங்களும் ஜஸ்ட் 30 நிமிஷம் மட்டும் தாக்கு பிடிங்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆட்டு தாடிக்கிட்ட போயிட்டு என் தம்பியை தங்கச்சி உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன், அவங்க பக்கத்துல யாருமே வரக்கூடாது, பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த 30 பேருமே அடிச்சு கூட கிளம்பிடுறான். ஹீரோ இப்படி வர்றதை பார்த்துட்டு அந்த 30 பேருக்கு எட்டா இருப்பான்ல அவனும் ஆடு அருவாலை கவ்விட்டு வந்து வெட்டுன்னு குனியுத. பிள்ளைங்களா அவன் சாதாரண ஒரு ஆளு, அவன் தலையை இன்னைக்கு வெட்டி பறக்க விடுறோம், அதுக்கப்புறம் அந்த கேரேஜை எரிச்சு நம்ம குளிர் காயிரும், முச்சு விடுங்கடா அப்படின்னும் போதே ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வந்த ஹீரோவும் இவனுக்கு நிக்கிறத பார்த்துட்டு ஓஹோ எனக்கே ஃபார்மேஷனா தம்பிங்களா, எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க போல அப்படின்ட்டு ஹீரோ அவனோட பிளட் டெஸ்ட்டை வெளியே விட்ட உடனே அந்த 30 பேருக்கு மட்டும் இல்ல மொட்டமாக்கு எம்ஐ செட்டு எல்ட்ருக்கே உடம்புலாம் உதற ஆரம்பிச்சுது. வாய் வெட்டும் ஹீரோவை பார்த்துட்டு இவனுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, ஆனா இவன் இப்பவே இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கான். ஆமா இவனோட பிளட் டெஸ்ட் கிரேட் அன்ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் மாஸ்டர் அளவுக்கு இருக்கு. இவங்க எல்லாருமே இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் போதே மொட்டமாக்கோ இதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு டப்புன்னு திரும்பி 100 ஸ்டெப் டிவைன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு கண்ணு வெட்டு அட்டாக் பண்றாரு. ஆனா கண்ணு வெட்டி எப்படியோ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். இவன் தான் பிளாக் பண்ணாலும் அடிச்ச போஸ்ல பையன் பின்னாடி பறகுறான். பறந்தவனும் மொட்டை பண்ண அட்டாக்க பார்த்துட்டு டே மொட்டை இது என்னடா அட்டாக்கு அப்படின்னும் போதே வாய் வெட்டும் இது 100 ஸ்டெப் டிவைன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு அதை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா மொட்டை மாங்கோ இவன் பிளாக் பண்ணதை பார்த்துட்டு அவரால் சுத்தமா நம்பவே முடியல, எப்படி அந்த அட்டாக் பிளாக் பண்ண அப்படின்ட்டு. இவரு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கண்ணு வெட்டும் பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறேடா பாடி சோடா அட மொட்டை மாங்க, இன்னைக்கு யாராலையுமே உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது மவனை, நீ மட்டும் என் கையில மாட்டின உன் மொட்டைய தரையில போட்டு தரன்னு தேய்ச்சிருவேன் அங்கேறா அப்படின்ட்டு ஓடியாண்டா. மொட்டை மாங்க ஐ அஸ்கு புஸ்க அப்படின்ட்டு அங்க ஓடிடுறாரு. இவரு ஓடுறத பார்த்துட்டு கண்ணு வெட்டும் மவனை மொட்டை நீ எங்க போனாலும் இன்னைக்கு உனக்கு சூப்பு தான் அப்படின்ட்டு வெறி கொண்டு துரத்தின்னு வந்தா மொட்டையும் காத்துலயே ஒரு ரொட்டேட்டை போட்டு மறுபடியும் அட்டாக் பண்றாரு. ஆனா கண்ணு வெட்ட அதை ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ணவனுக்கு இன்னும் வெறி ஆயிடுது, டே மொட்டை அவனை மாட்டின செத்தடி அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது வாய் வெட்டும் அந்த எம்ஐ செட் எழுற பார்த்துட்டு இன்னைக்கு நீ ஏன் கையால சாவணும்ன்றது விதின்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற வாய் வெட்டு, உனக்கு புரியல? ஈவன் த கிரேட் ஜின் ஹுவா அவங்களால கூட நேரத்தை டிஃபீட் பண்ண முடியல போல. ஏன்னா நான் லாஸ்ட் தடவை உன்னை பார்த்ததை விட நீ இப்போ ரொம்பவே கேள்வியா மாறிட்டு இருக்க. இவன் அப்படி கலாச்ச உடனே அவங்களுக்கு வெறி ஆயிடுது. அவங்களும் ஏண்டா வாய் கிழிஞ்சிருக்குன்னா நீ என்ன வேணா பேசுவியா, என்ன விடு, உன் மூஞ்ச நீ இதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாத்திருக்கியா, நானா பரவாயில்ல கேள்வியா தான் மாறி இருக்கேன், நீ சின்ன வயசுல ரொம்பவே கிழவனா மாறிட்டு இருக்க அப்படின்ட்டு இவங்க போட்டு தீச்சுங்கிறாங்க. ஆனா அதுவும் இல்லாம நான் உனக்கு ஒரு விஷயத்துக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணும், ஏன்னா எப்படியோ ஃபைனல் உன்னோட சோல்மேட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட போலயே, உன்ன மாதிரி தான் அவனும் ஒரு மொரட்டு கேரக்டா இருக்கானே. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் என்னடா வானவில்லா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு இவங்க போட்டு அவனை தீச்சுனுக்குறாங்க. அதுல வெறியான அவனும் ஏண்டி கேள்வி உன்னை சும்மா விட்டா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன் சாவு என் கையில தான், இன்னைக்கு அந்த யமனே வந்து தடுத்தாலும் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, நீ சாவ வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ அட்டாக் பண்ண ரெடியா வரான். அவங்க அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. அவங்களும் வாடா ஓவரா பேசாத, இன்னைக்கு யார் சாவறான்னு பார்த்துடலாம் ஒடியா அப்படின்னு 2 பேரும் மாறி ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க சண்டை இப்படி போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவா அவனோட கில்லிங் இன்டென்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பான்ல, அதை பார்த்துட்டு அந்த 30 பேரும் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் என்னடா சண்டை போட போற அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஓவரா பேசி நின்றீங்க, நீங்க இப்படியே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்கன்னா அப்ப நானே என்னோட மூவ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தவனை ஹீரோ போயிட்டு மார் பாக்ஸ்ல ஒரே வெட்டின ஹீரோவா அவனோட கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடறான். 1 அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவனை போட்டு இன்னொரு வெட்டு 2, அப்புறம் தடி மாடு மாதிரி இருக்கான் அவனை போயிட்டு வயிற்றுலயே வெட்டி 2 துண்டா பறக்க விடுறான் ஹீரோ. இந்த மாதிரி ஹீரோ வர்றவங்க எல்லாரையும் சும்மா கொத்துக்கறி மாதிரி போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த 30 பேர் லீடர் இருந்தால அவனும் புள்ளிங்களா யாருமே பயப்படாதீங்கடா, அவன் சாதாரண ஒரு சில்ற பையன், என்ன ஆனாலும் சரி நம்ம ஃபார்மேஷனை மட்டும் மாத்திராதீங்க, அவனை இப்பே போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு உடனே 3 பேரும் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சுன்னு வரானுங்க. வர்றவங்களை பார்த்துட்டு ஹீரோவும் எப்படி இருந்தாலும் 30 பேரும் என் கையால தான் சாவ போறீங்க, அதனால என்றது என்னமோ எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான், வாங்கடா அப்படின்னு வெட்டுறதுக்கு ரெடியா வரான். இவன் இப்படி அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு 3 பேரும் ஹீரோ ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்றானுங்க. ஆனா ஹீரோ ஈஸியாவே அதை பிளாக் பண்ணிடுறான். அதே நேரத்துல ஒருத்தன் அடியில பூந்து ஹீரோவோட காலை வெட்டிடலான்னு பார்த்தா ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சு இவனை வெட்ட வந்திருப்பானுங்களே, அவனுங்களை 2 சைடு அடிச்சு பறக்க விடுறான். ஹீரோ என்னதான் பறக்க விட்டாலும் திடீர்னு வேற எங்க இருந்து ஒரு 3 பேர் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வரானுங்க. அதை பார்த்துட்டு சரி காண்டான ஹீரோவும் நடா விட்டா கொசு மாதிரி சும்மா நொயின்னு வரீங்கன்ட்டு வந்த ஒருத்தன் வயிற்றுல கத்தி விட்டு ஒரே சீவு தான், அவன் உடம்பு அப்படியே துண்டா போகுது. அவன் என்னதான் செத்து இருந்தாலும் அந்த லீடரும் பிள்ளைங்கள
புள்ளிங்களா ஃபார்மேஷன் விட்டுறாதீங்கன்னு கத்தின்னு கிடக்குறான். இவன் தான் கதறினாலும் ஹீரோ வரவன் எல்லாம் சும்மா கொத்துக்கறி போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த லீடரும் எப்படா 30 ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர்ஸ் ஒருத்தனை தோக்கடிக்க எப்படா இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றானுங்க, சரி இவனை அட்டாக் பண்றது இதுக்கு மேல வேஸ்ட் அப்படின்னு யோசிச்சவனும் டே தேர்ட் ஸ்குவாட் அந்த கேரேஜ் அட்டாக் பண்ணுங்கடா, உள்ளகிற அந்த 2 பசங்களையும் கைத்த முறுக்கி போடுங்கடான்னு உடனே அந்த கேரேஜ் அட்டாக் பண்றதுக்கு பிலிபில்னு ஆளுங்க வரானுங்க. ஆனா ஹீரோ ஏற்கனவே அங்கதான் ஆட்டு தடியை விட்டு வந்திருக்கான்ல, அவனுக்கு பயனா என்னன்னே தெரியாது. அதனால அவன் வரவன் எல்லாம் போட்டு சும்மா பொலம் பொழுதுனுக்குறான். அந்த கும்பல்ல ஒருத்தனும் டே ஆட்டு தடி நீலா பெரிய ஆளே கிடையாதுடா, நீ ஒரு ஜோபிடா அப்படின்னு அட்டாக் பண்ண வந்தா ஆட்டு தடி அவன் மண்டே சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு ஒய்யால யாரை பாத்துறா ஜோபின்னு, நாங்க நீதி நேர்மன் வாழ்ற 4 டீமன் பிரதர்ஸ்ரா, உங்களை மாதிரி அநியாயம் பண்றவங்க எல்லாம் பார்த்தா நாங்க தட்டி கேட்போம்டா அப்படின்ட்டு பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசுறதெல்லாம் ஹீரோவோட தம்பி தங்கச்சியாலே கேட்க முடியல, இந்த ஆளு நான் இவ்வளவு கிரிஞ்சா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா ஆட்டு தாடி விட்டு கொடுக்கலையா அவனும், டே நீங்கெல்லாம் இன்னைக்கு எங்க செத்தீங்கடா, நான் தான் நோ சாக், எவன் வந்தாலும் அவனை நோ சொல்லாம அடி பண்ணிட்டான்ட்டு வரவங்க எல்லாம் போட்டு பொழுதுனுக்குறான். இவன் இப்படி அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து 2 ஆரோ வந்து கரெக்டா இவன் பாடியிலே இறங்கிடுது. எந்த பரதேசிரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு திரும்பி பார்த்தா தூரமா 2 பேர் நின்று ஆரோ விட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் டே ஆட்டு தாடி போன தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ் ஆகாது, டே புள்ள கரெக்டா அவன் கண்ணுலே உண்ணுண்டா, வாடா உர்றா அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போதே அந்த குரூப் லீடரும் அப்படிதான்டா புள்ளிங்களா அவனோட மூவ்மெண்ட் அது ஸ்லோ ஆயிடுச்சு, இப்போ அவனை போட்டு பொழுது எடுங்கடா அப்படின்னு தூரமா நின்று கத்திட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஆட்டு தாடிக்கு வெறி ஆயிடுது. இவன் இப்படி வெறியில நின்றுட்டு இருக்கும் போதே ஆற விட்டுட்டு இருந்த 2 பேரும் உடம்போ 2 துண்டா பறக்குது. வேற யார் பறக்க விட்டுருப்பான், நம்மால் தான். அங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோவும் கேரேஜ் பக்கத்துல எவன் வரானோ அவன் எல்லாருமே சும்மா வெட்டி பறக்க விடுறான். ஹீரோ வந்த வேகத்துக்கு அங்க ஒரு டொர்னாடோவே உருவாயிடுது. ஆட்டு தாடிக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோவோட தம்பி தங்கச்சிங்களுக்கு இப்ப என்ன பாஸ் ஆகி போச்சுன்னே தெரியல, அவ்வளவு வேகத்துல போயிருக்கான் ஹீரோ. இது எதுவும் தெரியாத அந்த குரூப் லீடரும் அப்படிதான்டா புள்ளிங்களா ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்கடா, அவன் அந்த இடத்துல குரூப் சேர்ந்து அடிச்சு விடுங்கடா அப்படின்ட்டு கத்திட்டு கிடக்குறான். கத்துறவனும் என்ன நம்ம சைட்ல ஏதோ வர மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஹீரோவும் நானும் ஒரு நிமிஷமா பார்த்துனே பேசினே வாய மூடுறா அப்படின்ட்டு ஸ்வாட் எடுத்துன்னு வந்து வாயிலே சொல்லி அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அப்படியே கட் பண்ணி வாய் வெட்டு சண்டையை காட்டினா இவங்க 2 பேரும் சும்மா பயங்கர ஃபியர்ஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாய் வெட்டும் சும்மா பாரபட்ச பார்க்காம மாணவரே போட்டு குத்துன்னு குத்தினுக்கிறான். அவனும் அடிக்கும் போதே என்னடி தாய் கேள்வி, உன்னோட பாம் ஸ்ட்ரைக்கு முன்ன இருந்ததை விட ரொம்பவே வீக்கா இருக்குது, இத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணாம வயசாயிடுச்சுன்னு கம்முன்னு உட்காந்துட்டியான்னு அப்படின்ட்டு போட்டு குத்துன்னு குத்தினுக்கிறான். இவன் இப்படி சொல்றதை கேட்ட உடனே அந்த எல்ருக்கு வெறி ஆயிடுது. அவங்களும் உடம்புலயே உனக்கு வாய் மட்டும் தான்டா பெருசா இருக்கு, அவனை என்கிட்டே இவ்வளவு நெக்கலா பேசுற, இப்ப பாடுறா ஸ்னோ டிரிஃப்டிங் கிளவுட் பியர்சிங் பாம் ஸ்ட்ரைக்குன்ட்டு அவங்க கையில மொத்த எனர்ஜியுமே கேதர் பண்ணி அவன் மார் பாக்ஸ்ல வச்சு ஒரே அடி. அதை பார்த்துட்டு நாதாரி பதறுவான்னு பார்த்தா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இதைதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இப்படிதான் அட்டாக் பண்ணும், ஆமா பண்ணுன்னு இருக்கான். அந்த அட்டாக் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிருக்கும், அந்த நெருப்பையே மறைக்கிற அளவுக்கு அந்த அட்டாக் பவர்ஃபுல்லா இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே மொட்டை மாங்க காட்டினா அவரு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்காரு. அடிக்கிறதுக்கு இல்ல, தலைவன் எங்கன்னா மாட்டினா நம்மளை போட்டு உரிச்சிட போறாங்கன்ட்டு பயத்துல ஓடிட்டு இருக்காரு. இவரு என்னதான் ஸ்பீடா ஓடினாலும் கண்ணு விட்டு அவனும் சாதாரண ஆளு கிடையாது. அவன் டப்புன்னு பாஞ்சி மொட்டை மாங்கோட காலை புச்சிடுறான். புச்சவனும் அவன் ஜோஸ்ல லோக்கி அல்கடிக்கிற மாதிரி சும்மா தோச்சு எடுக்கிறான். ஆனா அடி வாங்கினு இருக்கிறதுக்கு நம்ம மொட்டை மாங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவரும் அடி வாங்கும் போதே அட்டாக் பண்ணுவோண்டான்ட்டு அட்டாக் பண்ணா வாய் வெட்டாதுல எல்லாம் வந்து ஈஸியாவே தப்பிச்சிடணும். ஏண்டா மொட்டை ஒரே அட்டாக்கை எத்தனை தடவை தான்டா பண்ணுவேன், உன்னால சும்மாவே இருக்க முடியாதுலன்ட்டு மார் பாக்ஸ்ல ஒரே குத்து. அவ்வளவுதான், மொட்டைக்கு உலகமே சுத்த ஆரம்பிச்சது. தலைவன் வாயில இருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு இருக்கான். ஆனா கண்ணு வெட்ட அவன ஒன்னும் சும்மா இல்லையா, குத்துறதுல போட்டு மாணவரே குத்துன்னு குத்தினுறான். குத்துறவன் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் மொட்டை மாங்கு காலை பிடிச்சு சுத்துன்னு சுத்தி தூக்கி ஒரே அடி. மொட்டை அடிச்ச வேகத்துல சும்மா பெரட்டுன்னு போறாரு. இவர் இப்படி உருண்டு போயிட்டு இருக்கும் போதே கட் பண்ணி திருப்பி வாய் வெட்டு சண்டையை காட்டினா இவங்க 2 பேர் பவரும் ஈக்குவலா இருக்குது. அதனால இவங்க பண்ற எல்லா அட்டாக்குமே வந்து நல்லிஃபை ஆயின்னு இருக்கு. தாய் கிழவி பண்ற அட்டாக் எல்லாம் பார்த்துட்டு வாய் வெட்டும். இந்த அட்டாக்ல வர ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அது உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. எம்ஐ செட்டோட அல்டிமேட் அட்டாக்ல இருந்து எதிர்பார்த்தது தான். என்னால இந்த அட்டாக்கை எட்டா நெட்டு வாங்க முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வாய் வெட்டு மொட்டை மாங்க தூக்கி அடிச்சிருப்பான்ல, மொட்டை மாங்கு உருண்டுனே கடைசியா இவங்க சண்டை போடுற இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு. எம்ஐ செட் எழுறோம் எந்த நாதர் நாயடா பின்னாடி வந்திருக்குன்ட்டு இவங்க திரும்பி பார்த்தா அந்த கேப்பை யூஸ் பண்ணி வாய் வெட்டும். அடியே தாய் கேள்வி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், முன்னாடி மலை மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன், என்ன ஒரு ஆளுன்னு கூட மதிக்காம திரும்பி பாக்குறேன்ட்டு வயிற்று சேர்த்து ஒரு அடி
அச்ச அடியில இவங்களுக்கு கிருகிருன்னு ஆயிடுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி தலையை சேர்த்து போட்டு தரையில குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிடறான் வாய் வெட்டு. அதோட நிறுத்தலையே, கையில ஃபுல் எனர்ஜியுமே கேதர் பண்ணி இந்த மோட்டல் வேர்ல்டுல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு கேள்வி அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அதே நேரத்துல கண்ணு வெட்டும் மாங்க் அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சிட்டு வரான். செத்தடா மொட்டை மாங்கு நீ அப்படின்னு. இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம 2 எல்டர்ஸ் அட்டாக் பண்ண பக்கத்துல வரும்போதே கண்ணு வெட்டு வாயிலே ஒரு அடி. அதே நேரத்துல வாய் வெட்டோட அட்டாக்க ஒரு கிரேட் ஸ்வாட் பிளாக் பண்ணுது. அந்த ஸ்வாட பார்த்த உடனே கெஸ் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி மாசான வேலையெல்லாம் நம்மால் தான் பார்ப்பான். இப்படி ஹீரோ அந்த அட்டாக்க பிளாக் பண்ணதை பார்த்துட்டு வாய் வெட்டாலும் சுத்தமா நம்பவே முடியல. அவனும் வாட்ரா அப்படின்னும் போது ஹீரோவன் நடா வாத்து கோழின்னு சண்டை போட வந்தியா சண்டை போடுறான் அப்படின்ட்டு அவனை போட்டு மானவரையே வெட்டுன்னு வெட்டினுங்கிறான். அதே நேரத்துல அடி வாங்கின கண்ணு வெட்ட காட்டினா அவனும் ஹீரோ அடிச்ச அடியில சும்மா பறகுறான் பையன். அப்புறமா எப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னவனும் அவனை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்ப, இன்னைக்கு நீயும் அந்த கேடும் கூட சேர்ந்து சாவதாண்டா போற, அவனை இன்னைக்கு உன்னை யாராலையுமே என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாதுடா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடியாந்து ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ணா ஹீரோ அதுல இருந்து கீழே குஞ்சு ஈஸியாவே தப்பிச்சிடறான். தப்பிச்ச ஹீரோவும் அரே சாலே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்றதுக்கு நீ உன் கையை தூக்கியிருப்ப, அப்படியாப்பட்ட கை இதுக்கப்புறம் உன் உடம்புல இருக்கவே கூடாதுரா அப்படின்னு கீழே வச்சிருந்த அவன் ஸ்வாட மேல நோக்கி ஒரே ஸ்விங்கு தான். கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு வெட்டுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வெட்டின கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயப்புல சென்ஸுக்கே வரான். வந்தவனும் கை போயிடுச்சுன்னு கதிர்வான்னு பார்த்தா மூஞ்சில கொஞ்சம் கூட வலியை காட்டாம டப்புன்னு ரத்தம் வர வழியை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பிளாக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த தாய் கேள்வியோ டே மொட்டா ஏந்திரான்ட்டு மாக்க பிடிச்சி எழுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவனுங்க 2 பேரையும் பார்த்து நான் யோசிச்ச டைமை விட முன்னாடியே நான் அந்த அப்பர் ஸ்லாஷை யூஸ் பண்ணிட்டேன், ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை எந்த ஒரு பிசுரும் இல்லாம ரொம்பவே ப்ரிசைஸா உங்க 2 பேர் தலையும் வெட்டி நான் பறக்க விடுவேன். ஹீரோ இப்படி சொல்றது கேட்டு அவனுங்க 2 பேரும் யார் தலையை யார் வெட்டி பறக்க விடுறாங்கன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு 2 பேரும் கொடூரமா முறைச்சுனுங்கிறானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் உங்களுக்கு மட்டும்தான் முறைய தெரியுமா, நான் இப்போ நான் முறைக்கிறேன் பாடுறா அப்படின்ட்டு 3 பேரும் ஒருத்தரை பார்த்தா அப்படின்னு மாற்றி மூஞ்ச பார்த்துட்டு இருக்கானுங்க. இதில் வாய் வெட்டும் ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு ஹீரோ போட்டு தள்ளி இருப்பான்ல, அவங்க ஆளுங்களை திரும்பி பார்த்தா ஹீரோ அவங்க எல்லாருமே கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு வாய் வெட்டும் நான் சுத்தமாக யோசிச்சு கூட பார்க்கலடா, நீ சோலோவா நின்று 30 ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர்ஸை போட்டு தள்ளுவேன்னு, நீ உண்மையாலே வேற என்னமோ தான். இவன் அப்படி சொல்லும் போதே கண்ணு வெட்டும் பேசுறதெல்லாம் போதும் நம்ம ஆரம்பிக்கலாம், நான் இருக்கிற காண்டுக்கு இவன் தலையை இங்கே வெட்டி எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணும் போல இருக்கு. சரி அவசரப்படாத நம்ம ஆரம்பிக்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி ஒருத்தனை எதிர்த்து சண்டை போட்டு, நான் சுத்தமா யோசிச்சு கூட பார்க்கல இவனை மாதிரி சாதாரண ஒரு பொடி பையன் நம்ம 2 பேரையும் ஒன்னு சேர்த்து சண்டை போட வைப்பான்னு அப்படின்னு. இவனுங்க சண்டை போட ரெடி ஆகும் போதே பின்னாடி உட்காந்து அந்த தாய் கிழவியும் அவ்வளவுதான் போச்சு அவனுங்க இப்போ உண்மையான பவரை காட்ட போறானுன்ட்டு பில்டப் குத்துனுக்குது. இதுல ஹீரோக்கு மட்டும் கேக்குற மாதிரி கிளானட் ஜாக்கிரதையா இருங்க, அவனுங்களுக்கு ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸ்னு பேர் ஒன்னும் சும்மா வந்துடல. அதுலயும் முக்கியமா அவனுங்களோட பாம் ஸ்ட்ரைக் டெக்னிக் அது ரொம்பவே பிசாரா இருக்கும். அத ஹெட் ஆன் ஹெட் பிளாக் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. இது எல்லாத்த விட முக்கியமா அவனுங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ற அந்த கம்பைன் அட்டாக், இது வரைக்கும் அந்த அட்டாக்க வாங்கின யாருமே உயிரோட இல்ல. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னா ஹீரோவும் ஓஹோ அப்படியே கதை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் பொத்தின்னு இருங்கன்ட்டு எவ்வளவு நேரம் தாண்டா அங்கேயே நின்றுட்டு இருக்க போறீங்க, வாங்கடா சண்டை போடலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஸ்வாட் எடுத்து முன்னாடி நீட்டின உடனே அவனுக்கு 2 பேரும் இதுக்காக தான்டா காத்துன்னு இருந்தோம் அப்படின்ட்டு சும்மா பறந்துன்னு வரானுங்க. வந்தவனுங்களும் ரெட் ஃபயர் பாம் ஸ்ட்ரைக் டார்க் ஒயிட் பாம் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்னு சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. ஹீரோ ஆனா அந்த அட்டாக்கை ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணிடுறான். என்னதான் பிளாக் பண்ணாலும் அந்த அடிச்ச பிரஷர்ல ஹீரோவே பின்னாடி தேய்ச்சின்னு போறான். ஹீரோக்கே இவனுங்க அட்டாக் பண்றதை பார்த்துட்டு சரியான ஷாக்கு, எப்பரா இவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றானுங்கன்னு ஹீரோ அப்படி ஷாக்ல அதை பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணு வெட்டும் நான் தம்பி இதுக்கே வாய போந்துட்டா எப்படி, நாங்க இன்னும் எங்களோட ஃபுல் பவர்ல கூட சண்டை போடல, இதை பாடுறா அப்படின்ட்டு அந்த கையில இன்னும் கொஞ்சம் கீ எனர்ஜி யூஸ் பண்ணி ஹீரோ போட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவால சுத்தமா தாக்கே பிடிக்க முடியல, முக்கி தனிரிட்டு ஹீரோவும் இவனுங்க அட்டாக் பண்ற இம்பாக்ட் என் ஸ்வாட் வழியா டிராவல் ஆகி என் உடம்ப தான் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுங்க ஒரு கையை யூஸ் பண்ணி தானே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. கண்ணு வெட்டு இன்னொரு கையில கீயை கேதர் பண்ணி ஸ்வாடு கீழே விட்டு ஹீரோ மூஞ்சில குத்தலான்னு பார்த்தா ஹீரோ கடைசி நிமிஷத்துல அதை பார்த்துட்டு அதுல இருந்து சாஞ்சு தப்பிச்சிடறான். தப்பிச்ச ஹீரோவும் நீங்க என்னடா சும்மா நொய்யின்னு நினைக்கிறீங்கன்ட்டு ஸ்வாட எடுத்து அவனுங்களை மாணவரே வெட்டினா அவனுக்கு அதெல்லாம் ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறானுங்க. இவங்க 3 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே மொட்டைமாக்கோ எல்றோம் இதாண்டா பக்காவான சான்ஸ், இவனுங்களை அச்சு போச்சிடலான்ட்டு செம்ம ஸ்பீட்ல 2 பேர் சைட்லயும் வந்துடுறாங்க. இதுல அந்த எம்ஐ செட்டு எல்றோம் என்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சாடா பாடி சோடா இப்ப பாடுறா அப்படின்னு அட்டாக் பண்ணா அவ அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிடறான். தப்பிச்சவனும் பாவம் போனா போது வயசாச்சு கேள்வின்னு விட்டு வந்தா நீ என்னைய வந்து அட்டாக் பண்றியா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு வயித்துல ஒரு குத்து. இவன் அப்படி குத்தும் போதே கண்ணு வெட்ட காட்டினா அவன் மொட்டைமாக்க ஃபுட்பால் மாதிரி போட்டு சும்மா தூக்கி அடிச்சுனுக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி மரண அடி வாங்கி ஹீரோவை தாண்டி போய் விழும்போது ஹீரோவும் அட கேரக்டர் நாதாரி நாய்களே 2 பேரும் கொஞ்ச
நேரம் அப்படி அமைதியா உட்காடுறீங்களா, இவனுக்கு 2 பேரும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் அங்க பொத்தின்னு உட்காந்தாலே போதும் அப்படின்ட்டு அவங்கள திட்டி அங்கேயே உட்கார வச்சுட்டு நீங்க என்னடா கொசு மாதிரி சும்மா அங்கங்க ஓடினேங்கிறீங்க, ஒரே இடத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டான்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணா கண்ணு வெட்டதுல இருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சவனும் தம்பி நான் ஒன் பீஸ் ஃபேன் பா இப்ப பாரு அப்படின்ட்டு லூஃபி மாதிரி கையை நீட்டி 2 பேரும் மாத்தி ஹீரோ போட்டு குத்திட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிட்டு இருக்கான். தப்பிச்சவனும் இது மேல இவனுங்களை விடக்கூடாதுன்ட்டு வாய் வெட்டு மேல சுவாட தூக்கி போட்டு ஒரே அடி அவனை அப்படி அந்த இடத்துல அடிச்சு பறக்க விடும் போது கண்ணு வெட்டு பின்னாடி அட்டாக் பண்ண வந்தா அவன் மூக்குலயே ஒரு டிச்சு பின்னாடி போயிட்டு ஹீரோ தலையை வச்சு இப்படி பக்கத்துல இருந்த 2 பேருமே ஹீரோ கொஞ்சம் தூரமா அடிச்சு தொத்திட்டு தரையில இருக்கிற அவனோட சுவாட எடுத்து கண்ணு வெட்டலான்னு பார்த்தா கண்ணு வெட்டதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிடறான். நான் கூட இவனுக்கு ஜோபி ஈஸியா செத்துருவானுன்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஹீரோ கிட்ட தாக்கு பிடிச்சி இவனுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. தப்பிச்ச கண்ணு வெட்டும் அவனை செத்தனா அப்படின்னு ஹீரோவோட காலை அட்டாக் பண்ணா ஹீரோ அங்க இருந்து ஜம்ப போட்டு தப்பிச்சிடறான். ஆனா ஹீரோ காத்துல இருக்கும் போதே வாய் வெட்டும் எங்கடி ராசா யார்கிட்ட இருந்து தப்பிச்சு போற அப்படின்ட்டு ஹீரோவோட மார்பாக்ஸ்ல ஒரே குத்து அவனை படுக்க வச்சு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. அவனை தொக்கா மாட்டினியா போன்ட்டு அவன் தான் காலை இரும்பு மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானே, அவன் காலை வச்சு வாய் வெட்டு மார்பாக்ஸ்ல ஒரு அடி அடியில மார்பாக்ஸ் தூரமா தேய்ச்சின்னு போயிடுறான். இவனுக்கு 2 பேருமே இப்படி ஹீரோ தூரமா தள்ளி விட்டு எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணி ஏந்து நின்னுலான்னு பார்க்கும்போது வாய் வெட்டும் முடிஞ்சா நீ இதுல இருந்து தப்பிச்சு பாடுறான் லவுடு அப்படின்ட்டு 2 பேரும் பக்கத்துல வந்துடுறானுங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்னடா பண்ண போறானுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனுங்க ஏதோ பார்க்ல லவர்ஸ் கையை பிடிச்சுன்னு போற மாதிரி 2 பேரும் கையும் ஜாயின் பண்ணிடுறானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் டே பட்ட பகல்ல 2 ஆம்பளைங்க கை பிடிச்சு என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுங்க 2 பேரும் ஃபயர் டிராகன் டிஸ்ட்ரக்டிவ் பாம் ஸ்ட்ரைக் இந்த நான் வாங்கி கொண்டு ஒரு குத்து ஹீரோவை பார்த்து ஹீரோ ஆனா ஸ்வாட வச்சு அதை பிளாக் பண்ணிடுறான். ஹீரோ என்னதான் அதை பிளாக் பண்ணாலும் ஹீரோவால அந்த ஃபயரை தடுக்க முடியல. இவனுங்க அடிச்ச இம்பாக்ட் அந்த ஃபயர் ஹீரோவோட உடம்பு உள்ளே போயிடுது. இவனுக்கு அட்டாக் பண்ண இம்பாக்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா ஹீரோ இருந்த இடத்துல இருந்து சுத்தி இருக்கிற மரத்தெல்லாம் ஒச்சனு பறக்குறான். அதை பார்த்துட்டு எம்ஐ செட்டு எல்ட்ரு மொட்டை மாங்கு ஹீரோவோட தம்பி தங்கச்சி ஆட்டுதாடி எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. என்னடா ஹீரோவே இப்படி மரண அடி வாங்கிட்டானே அப்படின்ட்டு. ஆனா அடி வாங்கின ஹீரோவும் இந்த ஃபயர் எனர்ஜி வைப்ரேஷன் மூலியமா என் மொத்த பாடி ஃபுல்லா பரவி இருக்கு, நான் மட்டும் இப்ப இதை சப்ரஸ் பண்ணலனா இந்த ஃபயர் எனர்ஜி உள்ளுக்குள்ள இருந்தே என்னோட மொத்த ஆர்கன்ஸுமே எரிச்சிரும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே வாய் வெட்டும் என்னடா உன் உயிர் எரியிற சத்தம் உனக்கு கேக்குதா, 7 நிமிஷம் வெறும் 7 நிமிஷம் இந்த நெருப்பு உன் உடம்புல இருக்க மொத்த இன்டர்னல் ஆர்கன்ஸையும் எரிச்சிரும். இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் அவன் உடம்ப அறுத்து உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடக்கூடாது, அவன் கை கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படியே சொல்ற. இதுவும் கேட்கறதுக்கு நல்ல ஐடியாவா தான் இருக்குது, நல்ல ஐடியாவா தானே இருக்குது, வா அவன் லொட்ட கையில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் ஹீரோவை எப்படி துண்டு துண்டா வெட்டலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவை காட்டினா ஹீரோவும் அவன் ஏதோ நெருப்புல இருந்து பிறந்து வந்த மாதிரி சும்மா கொடூரமா எரிஞ்சுன்னு இருக்கான். ஹீரோ அப்படி சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அவனுங்க 2 பேரும் சிச்சுவானோட இடன் டிராகன் நீ வாழும் போதே இன்னைக்கு நாங்க உனக்கு நரகத்தை காட்டுறோம் அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சுன்னு வரானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே தரல. அவனோட பேரன்ஸை யூஸ் பண்ணி வர அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறான். இப்படி ஹீரோ பிளாக் பண்ணதை பார்த்துட்டு அவனுங்க 2 பேரும் டே முட்டா பீஸ நீ என்ன நினைச்ச அவ்வளவு ஈஸியா இந்த ஃபயர் டிராகன் டிஸ்ட்ரக்டிவ் பாம் ஸ்ட்ரைக்கை டிஃப்ளெக்ட் பண்ணிடலாம் நினைச்சியா, ஈவன் உன்கிட்ட பவர்ஃபுல்லான ஆர்மரே இருந்தாலும் இந்த நெருப்புக்கு முன்னாடி அந்த ஆர்மர்லாம் ஒரே செகண்ட்ல மெல்ட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது உன்னால இப்ப என்னடா பண்ண முடியும், நீ சாவ போற அப்படின்ட்டு கேட்க சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவனுக்கு பெருசா எந்த ஒரு பதிலுமே சொல்ல, ரொம்ப சிம்பிளா ரிஃப்ளெக்டிவ் எனர்ஜி அப்படின்ன உடனே ஹீரோவோட இன்னர் எனர்ஜி அந்த ஃபயரையே புஷ் பேக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு வாய் வெட்டுக்கு சரியான ஷாக்கு. அவனும் எப்படி இவன் வெறும் வைப்ரேஷனை யூஸ் பண்ணி எப்படி என்னோட ஃபயர் எனர்ஜியை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவோட எனர்ஜி மொத்தமாவே அந்த ஃபயரை கேன்சல் பண்ணிது. கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோ அவன் எனர்ஜியை யூஸ் பண்ணி கண்ணு வெட்ட போட்டு கதற விட்டுட்டு இருக்கான். இப்படி கண்ணு வெட்டு கதறிட்டு இருக்கும் போதே ஹீரோ லொட்ட கையில வச்சிருந்த அவனோட ஸ்வாட எடுத்து ஒரே ஸ்விங் தான். அந்த ஒரே ஸ்விங்ல ஓவரா பேசிட்டு இருந்த அவனுங்க 2 பேர் தலையுமே ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துல வெட்டி பறக்க விட்டுறான். அதுவும் எந்த ஒரு பிசுரும் இல்லாம ரொம்பவே ப்ரிசைஸா ஹீரோ இப்படி பறக்க விடும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடுறானுங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே காண்ட்ல தான் இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது வீடியோ போட்டு. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் வேணும்னே வீடியோ போடாம இல்லை கைஸ். தொடர்ந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கேனா, அதனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. என்னடா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வீடு மாறினேன்னு சொன்னா இப்ப மறுபடியும் வீடு மாறுறேன்னு சொல்ற, மீண்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கும் அப்படிதான் மீண்டுமான்னு இருக்கு. பட் நம்மளுக்கு அங்க இருக்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மாறி தானே ஆகணும். ஸோ அதனால தான் இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கு.
நான் உங்களை புரிஞ்சுக்க சொல்ல, ஜஸ்ட் ஏத்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் வேற வழி இல்ல, உங்களுக்கும் வேற வழி இல்ல. பட் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வீடு மாறுற ஐடியா சுத்தமா எனக்கு இல்லை. ஏன்னா பொருளை ஏத்தி ஏத்தி இறக்கிறது எனக்கு கிர்கிர்னு ஆயிடுது. ஸோ அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் வீடெல்லாம் மாற மாட்டேன். வீடியோ தொடர்ந்து போடுவேன் அப்படின்னு எனக்கும் சொல்லணும் தான் தோணுது. ஆனா லாஸ்ட் 2 வீடியோல சொல்லியே அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால இதுக்கப்புறம் சொல்றதுக்கு பதில் ஒரு ஐடியா செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா வீடியோ வரும் நான் நம்புறேன். என்னடா எங்க டைலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் எப்படியாச்சும் வீடியோ போட்டணும்னு ட்ரை பண்றேன். இதுக்கப்புறமாச்சு எல்லாம் ஒழுங்கா போதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துருந்தீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பண்ணி தட்டி விட்டுருங்க. ரொம்ப நாள் வீடியோ போடல, கொஞ்சம் ஐ பட்டனை மட்டும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தரமான எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா?